வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாராயணன். நான் என் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு. ரன் டைம் எரர் 339 அப்படின்ட்டு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா நேற்று நைட் நான் வந்து ரொம்ப அக்கேஷனலாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருங்களெல்லாம் நேற்று அன்இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதனால் அந்த காம்போனன்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ரன் டைம் எரர் 339 எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ப்ராப்ளி ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காம்போனன்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். இது வந்து மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லையும் கிடைக்குது, மற்ற தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லையும் இந்த காம்போனன்ட் கிடைக்கும். 1 MB இருக்க ஃபைல் தான் இது. ஸோ இப்போ அந்த காம்போனன்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். நான் காம்போனண்ட்டை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணி சி டிரைவில் விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே போகிறோம். என்னோட லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் ப்ராசஸர். நான் வந்து SysWow 64 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே அந்த காம்போனண்ட்டை பேஸ்ட் பண்ண போகிறேன். இதுவே உங்கள் டிவைஸ் வந்து 32 பிட்டாக இருந்தது அப்படின்னா SysWow 32 அப்படின்னு உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி CMD அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒன்று பாப்பப் ஆகும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்னென்ன கமாண்ட் டைப் பண்ணணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காகவே ஸ்லோவாக டைப் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணலாம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. காம்போனன்ட் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்குமா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணுறதுக்காக நான் என்னோடய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் மக்களே, ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.